நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு இங்கிலீஷ் மூவியான நைட் ஆல்வேஸ் கம்ஸ் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் ஜானரில் இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் நம்ம ஹீரோயினோட அந்த ஒரு நாள் இரவு எந்த அளவுக்கு மோசமான ஒரு எல்லைக்கு போகுது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் படத்தை எடுத்திருப்பாங்க. இதில் கதாநாயகி லெனட்டுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு. அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாளாக தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஒரு $25,000 பார்த்தீங்கன்னா இல்லாததுனால அந்த கனவு கைவிட்டு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அதனால இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த $25,000 அவங்க ரெடி பண்ணணும். அப்போனா தான் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். இதுக்காக அன்னைக்கு நைட் அந்த $25,000 இவங்க எப்படி ரெடி பண்ண போகிறாங்க, அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்தோட கதாநாயகியோட அந்த பதட்டம் நிறைஞ்ச ஒரு பர்ஃபார்மன்ஸை சூப்பராக ஆன் ஸ்க்ரீனில் டெலிவரி பண்ணியிருப்பாங்க. படம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அதுக்காக அவங்க ட்ராவல் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸில் அந்த பதட்டத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி ஒரு நல்ல திரைக்கதையுமே அமைச்சு கொடுத்துருக்காரு படத்தோட டேரக்டர். அன்னைக்கு நைட்டு இவங்க மீட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ், அவங்க கிட்ட இவங்க பண்ணக்கூடிய தப்பு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட லாக்கரை உடைக்கிறது, காரை திருடுறதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே கன்வே ஆகுது. அந்த எமோஷன் நம்ம கிட்ட கனெக்ட் ஆகிறதுனால இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தாராளமாக இந்த படத்தை யோசிக்காமல் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஒரு சில நியூடிட்டியான காட்சிகள் இருக்குது, வயலன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.